அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, நம்ம முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த உடனே பத்திரிகையாளர்கள்லாம் மந்திரி சபை மாற்றத்தை பத்தி கேட்கறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாரு, மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் நிறைய மாற்றங்களையும் பார்க்கிறேன், ஏமாற்றங்களையும் பார்க்கிறேன். எதுலன்னு கேக்குறீங்களா? விலாவாரியா சொல்றேன். அதானே இன்னைக்கு டைட்டில் மேட்ரு. முதல்ல முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள். இவர் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். மந்திரி சபையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். எதுக்காக மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு கட்சியிலேருந்து எந்த விளக்கமும் வரல. அது நார்மலா வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆவடி நாசர் அவர்கள் அவரும் தான் மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனா அதுக்கும் காரணம் எதுவும் சொல்லல. பொதுவா யாரும் நீக்கிறதுக்கோ இல்ல சேர்க்கறதுக்கோ காரணம் சொல்றது கிடையாது. அதனால அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனா மனோ தங்கராஜ் அவர்கள் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் 2021 ஐடி மினிஸ்டரா பதவி ஏற்ற பிறகு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் உடைய ஷேர் 9.5% இருந்தது தமிழகத்துல. இவருடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா 22வது வருஷமே இது 16.4% உயர்ந்தது. 23ல இது 25% உயர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காருங்க. பெரிய சாதனை. ஆனா எனக்கு என்ன சின்ன ஒரே ஒரு டவுட்னா, இந்த 2020-21 காலகட்டம் கொரோனா காலகட்டம். அதனால உலகம் முழுக்க பிசினஸ் டல்லா தான் இருந்தது. ஸோ அதனால 22ல அந்த தடுப்பூசி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நார்மல்சி ரிட்டர்ன் ஆன பிறகு குப்புன்னு ஏறிச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகம். சரி, ரைட்டு, விடுங்க, ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, சந்தோஷப்படுவோம். ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குதுங்க. இப்போ மனோ தங்கராஜ் அவர்கள் பீரியட்லயே பாத்தீங்கன்னா 9.5லேருந்து 16.4, 25 இப்படிலாம் வந்திருக்குதுங்க. அதுக்கப்புறமா நமது பிடிஆர் அவர்கள் தான் ஐடி மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கிறாரு. அப்போ அவர் பீரியட்ல இந்நேரம் ஒரு 50% போயிருக்கணும்ல. இல்ல, எதுக்கு கேக்குறேன்னா, பிடிஆர் அவர்கள் உலகத்துல பல பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வேலை பார்த்திருக்காருங்க. அவரே சொல்லியிருக்காரு, இந்த பெரிய ஏர்கிராஃப்ட், அதுல இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுல எல்லாம் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. இந்த பிசினஸ் ட்ரிப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்த அனுபவம் அதெல்லாம் சேர்ந்து இந்நேரத்துக்கு ஒரு 50-60% வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாராவது இருந்தா கொடுங்க, பார்த்துக்கலாம். கூடவே இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அதாவது பால்வளத்துறை அமைச்சராக பதவியேற்ற பிறகு மனோ தங்கராஜ் அவர்கள் அது வரைக்கும் 26 லட்சம் லிட்டராக இருந்த பால் கொள்முதல் அதுக்கப்புறம் 38 லட்சம் லிட்டராக உயர்த்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. கூடவே இந்த விவசாய பெருங்குடி மக்கள் அவர்களுக்காகவே 10 நாளைக்கு ஒருக்கா அந்த பணப்பட்டுவாடா அப்படின்றதையும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காராம். எல்லாத்துக்கும் மேல கன்னியாகுமரியில் இருந்த மதவாத அரசியலை முறியடித்து மக்களை ஒன்றுபடுத்தினார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. கடைசியா அந்த மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து ஜனநாயக சக்திகளுக்கு அவருடைய பங்களிப்பு எப்பவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட்டை முடிச்சிருந்தாருங்க. நிறைய சாதனைகள். சாதனை பண்ணதுக்காக யாராவது மந்திரி சபையிலேருந்து தூக்குவாங்களா? இல்ல சாதனைக்கு பின் வருகின்ற சோதனையா? ஸோ வேற ஏதாவது காரணம் இருக்கும். ஏன்னா சாதனை பண்ணா ஒரு அப்ரிசியேஷன், ஒரு ப்ரமோஷன்னா டெப்டி சிஎம்லாம் கொடுக்க முடியாது. ஆர் மேபி ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படி கொடுத்துருக்கலாம். எதுக்காக மந்திரி சபையிலேருந்து தூக்கினாங்கன்னு தெரியல. அதுக்கான காரணத்தை திமுகவில் சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் என்ன பண்ணிட்டாங்க, இவர் மோடி அவர்களை எதிர்த்து என்னென்னோ ட்வீட்லாம் போட்டாரு, மத்திய அரசாங்கத்தை தீவிரமாக எதிர்த்து வந்தார், அதனால அவரை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. இது இப்ப பெருசா தெரியாதுங்க. 26ல இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் நடக்கும்போது அதை ஒரு இஷ்யூவா கொண்டு வருவாங்க. நாளைக்கே டோலர்கள்லாம் டகால்னு அண்ணாண்ட பக்கம் அணி மாறணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப கன்வீனியன்டா போயிடும். பாருங்க, மதவாத பாசிச சக்திகளை எதிர்த்து போராடிய மனோ தங்கராஜ் அவரை மந்திரி சபையிலேருந்து நீக்கிட்டாங்க. சோ இந்த திமுக மதவாத சக்திகளிடம் அடிபணிந்து விட்டது அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு டகால்னு அண்ணாண்ட பக்கம் போயிடுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்க கூடாது இல்லையா? அதனால தான் சொல்றேன். ஆனா பாருங்க, ஆவடி நாசர் அவர்கள் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் இந்த மாதிரிலாம் ட்வீட் போட்டதா எனக்கு தெரியலங்க. இதற்கு முன்னாடியும் சரி, இப்பவும் சரி, ஒரு சில பேர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகின்றார்கள். ஆனா அவங்க யாரும் நான் அமைச்சராக இருந்த காலத்தில் என்னென்ன சாதனைகள் அப்படின்லாம் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா எனக்கு தெரியல. அதுக்காக அவங்க சாதனையே பண்ணலன்னா அர்த்தம் கிடையாது. பண்ணிருப்பாங்க, நிச்சயமா பண்ணிருப்பாங்க. ஆனா அதை அவங்க ட்வீட் போட்டது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் மனோ தங்கராஜ் அவர்கள் போட்டதை நான் ஒரு பெரிய மாற்றமா பாக்குறேன். இதுக்கு ஏமாற்றம் காரணமா அப்படின்லாம் கேட்காதீங்க.
அவர் செய்த சாதனைகள் என்ன அப்படின்றது வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும். ஸோ அதுக்காக அவர் ட்வீட் போட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஹிஸ்டரி அப்படின்றது ட்விட்டர் மூலமாகத்தான் எழுதப்படுகின்றது. நாங்க அன்னைக்கே சொல்லிட்டோம் அப்படின்றதுக்கு இது ஒரு எவிடன்ஸா இருக்கும் பார்த்தீங்களா? அதனால இனிமே வரலாறு வந்து நியூஸ் பேப்பர் இதை வச்சுலாம் இது பண்ண முடியாது. ட்விட்டர் இதுதான் வந்து வரலாற்றின் சுவடுகளா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த மாதிரி சாதனைகளை பட்டியல் போடாததுனால தான் வந்து ஆவடி நாசர் அவர்கள் சோதனைக்கு பிறகு மறுபடியும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டாரா? அதுவும் எனக்கு தெரியாதுங்க. ஆனா அமைச்சர் ஆயிட்டார். இதுல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற துறையில வந்து மதுவிலக்கு துறை அப்படின்னு இருக்குது. மதுவிலக்கே இல்லை, அப்புறம் என்ன மதுவிலக்கு துறை அப்படின்னா, இல்ல இந்த ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அப்படின்னு போலீஸ்லயே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி மதுவிலக்கு துறை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த போர்ட்போலியோ தான் அமைச்சர் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே அவர் வந்து அந்த துறை தானே வச்சிருந்தாரு. ஏதோ அது ஜெயிலுக்கு போனதுனால அந்த துறைகள் வேற யாருக்கோ கொடுக்கப்பட்டது. மந்திரி பதவியும் ராஜினாமா பண்ணிட்டார். ஆனா கொஞ்ச நாள் இலாகா இல்லாத அமைச்சராக இருந்தார். இப்ப மறுபடியும் வந்திருக்காருன்னும் போது அவர் வச்சிருந்த போர்ட்போலியோ கொடுக்கறது தானே நியாயமா இருக்க முடியும். ஏன்னா அவர் வந்து தியாகம் செய்தவர். அதனால வேற போர்ட்போலியோ கொடுத்தா நல்லா இருக்காது. என்னங்க அப்போ முன்னாடி இருந்த திறமை குறைந்து விட்டதா அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாதுல்ல. அதனால தான் அதே துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா மதுவிலக்கு அமலில் இல்லாவிட்டாலும் மதுவிலக்கு துறையா அப்படின்னா இல்ல. அவங்களுடைய பணிகள் வேற. நீங்க மதுவை விலக்குவதுன்னு மட்டும் இல்ல, வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் வந்து அந்த துறையின் கீழே தான் வரும். அதனால யாரும் இந்த மாதிரி எல்லாம் வந்து கிறுக்குத்தனமா கேள்வி கேட்கக்கூடாது. இதுல சில பேர் கேட்டிருக்காங்க. பாமகல இருந்து கூட என்னங்க இந்த ஃபைல்ல கையெழுத்து போட வேண்டிய அமைச்சர் வந்து திங்கள் வெள்ளி 2 நாள் இடியில போயிட்டு கையெழுத்து போட வேண்டியதா இருக்குது அப்படின்னு. சரி என்ன பண்றது, இது வந்து பாசிச பாஜகவின் சதி அப்படின்னு எடுத்துட்டு போனோமே தவிர இதெல்லாம் ஒரு குறையா பாக்குறீங்க. இதுல வேற கேக்குறாங்க, என்னங்க அப்ப வந்து காவல்துறை இவருக்கு எதிராக வழக்கு போட்டுக்கிறாங்க, அந்த கேஸ் நடக்கணும். அதே காவல்துறை தான் வந்து மந்திரி அப்படின்னும் போது எஸ்காட்டாவும் போவாங்க. இது எப்படி சரி வரும்னு கேக்குறாங்க. சரி என்ன பண்ண முடியும்? அகைன் பாசிச பாஜக சதி. அதனால கையெழுத்து போட வேண்டியதா இருக்குது. என்ன இருந்தாலும் மந்திரிக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தானோல்ல, அவருக்குன்னு சில செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் இருப்பாங்க. இது வந்து சட்டத்தின்படி நடக்கின்றது. இப்போ அந்த கையெழுத்து போடுறதும் வந்து சட்டத்தின்படி நீதிமன்ற தீர்ப்பின்படி தான். அப்ப அதே மாதிரி அவர் ஒரு மந்திரியாக போகும்போது பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது. அதுவும் சட்டத்தின்படி தான். ஸோ இது எல்லாமே சட்டத்தின்படி தான் நடக்கின்றது. இப்படின்றத பார்த்து நம்ம சந்தோஷப்படணுமா? அதை விட்டுட்டு வைத்தறிச்சல் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறது சரியில்லை இல்லையா? அடுத்ததாக அண்ணன் திருமா அவர்கள். இதுல பாத்தீங்கன்னா அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவர் என்ன கேட்டிருந்தாரு, ஏன் திருமா அவர்கள்லாம் வந்து துணை முதல்வர் பதவிக்கு ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. கரெக்ட் தான். இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சில பேர் பேசிட்டு இருக்க நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெசிக்னேட்டட் அஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர். இப்ப பாத்தீங்கன்னா திருமாவர்கள் கிட்ட கேக்குறாங்க. அவர் சொல்றாரு திமுக அமைப்புகளிடம் கோரிக்கை வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இந்த மாதிரி பட்டியலினத்தவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வழங்க வேண்டும் அப்படின்ற குரல் வந்து நாடு முழுக்க எழுப்பப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி நாடு முழுக்க எழுப்பப்படுகின்றது, இங்க எப்ப எழுப்ப போறீங்க அதான கேள்வி. கோரிக்கை வைத்துன்னு சொல்லியிருக்காரு. இது உரிமையா இல்ல வந்து கோரிக்கை வைத்து பெறுகின்ற விஷயமா? சில பேர் பாத்தீங்கன்னா 50 வருஷத்துல இல்லாத முதல் முறையா பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒருவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது வந்து சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் வேற மாதிரி பாக்குறேங்க. 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா அப்படின்னா சரி, இப்பதான் உயர்கல்வித்துறை அமைச்சர்னா அதுக்கப்புறம் அந்த நிதி அமைச்சர், போலீஸ் மந்திரி இதெல்லாம் எப்ப வருது? ஆனா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே பட்டியலினத்தை சார்ந்தவர் போலீஸ் மந்திரியா இருந்திருக்காரு. ஐயா கக்கன் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில அவர் அந்த பொறுப்பை வகித்தார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இவங்க வந்து சமூக நீதி தான் எங்கள் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவிக்கு வரதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் ஒரு டெப்டி சிஎம் அந்த பதவிக்கு வருவதற்கு? அப்போ திருமா அவர்கள் உரிமை குரல் அல்லவா எழுப்பி இருக்க வேண்டும். சரி இவருக்கு கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க வந்து உங்க கட்சியில இருக்கவங்களுக்கே கொடுங்க. அதுல வந்து நல்ல போர்ட்போலியோ பினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்திருக்கலாமே, இல்ல இன்னொரு டெப்டி சிஎம்மும் அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாமே, அதுல வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒருவருக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு உரிமை குரல் எழுப்பி இருக்க வேண்டியது அண்ணன் திருமாவளவனுடைய கடமை இல்லையா? ஆனா அதை விட்டுட்டார். வேற இந்த உரிமை குரல்லாம் எங்க எழுப்புறாங்கன்னு பார்த்தா அதுதான் பெரிய ஏமாற்றமா இருக்கு.
சமீபத்துல நந்தன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்ததுங்க. அந்த படத்தை பத்தி திருமாவர்கள் ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்காரு. அதை கொஞ்சம் பாருங்க. ஆள்வதற்கு மட்டுமல்ல வாழ்வதற்கும் அதிகாரம் தேவை என உரத்து பேசும் இயக்குனர் இரா சரவணனின் குரல் நந்தன் குரலாக ஒலிக்கிறது. ஊராட்சி அமைப்புகளில் சாதியம் எவ்வாறு கோரத்தாண்டவம் ஆடுகிறது என்பதை துணிச்சலாய் தோல் உரிக்கிறார் இயக்குனர் சரவணன். நாம எப்ப தோல் உரிக்க போறோம் இந்த மாதிரி அக்கிரமங்கள் எல்லாம்? வேங்கை வயல் இன்சிடென்ட் ஆகட்டும், நாங்குநேரி, அதுக்கப்புறம் சமீபத்துல வழுதலம்பேடு, ஏன் சேலத்துல ஒரு 18-20 வயசு இளைஞன் கோயிலுக்குள்ள போயிட்டார் அப்படின்றதுக்காக ஒரு கட்சி நிர்வாகி எப்படி பீப் 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 பீப்னு போடுற அளவுக்கு பொது வெளியில வச்சு கண்ணாபின்னான்னு பேசினார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கெல்லாம் அண்ணன் திருமாவர்கள் என்ன முன்னெடுப்பு செய்தார் அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. சரி, இதாவது விடுங்க. இப்போ நிறைய நம்ம செய்திகள்ல பார்த்திருக்கோம். பட்டியலினத்தை சார்ந்தவர், அவர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறார் அப்படின்ற காரணத்தினால கொடியேற்ற அனுமதிக்கவில்லை. அதுக்கப்புறமா கலெக்டர் தலையிட்டு அவரை கொடியேற்ற வைத்தார் அப்படின்ற செய்திகள் எல்லாமும் நம்ம பார்த்திருக்கோம். சினிமால மட்டுமே தோல் உரிச்சா போதுமா? சினிமா டைரக்டர்கள் மட்டுமே தோல் உரிச்சா போதுமா? அரசியல்ல இருக்கவங்க இதுக்காக என்ன குரல் கொடுத்தீர்கள்? சரிங்க, மத்தவங்களை விடுங்க. தன்னுடைய கட்சி கொடியே நடுவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை, அதுக்கு பிரச்சனை பண்றாங்க, நட்ட கம்பங்கள்லாம் ஏதோ சாலை ஆக்கிரமிப்புன்னு பிடுங்கி போட்டுறாங்க, ஃபர்தரா நட விடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருல. அதுக்கெல்லாம் எப்ப உரிமை குரல் எழுப்ப போறாரு இவரு? ஏதோ ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு குரல் கொடுத்தாருங்க, இப்ப அந்த குரலே அமுங்கி போயிடுச்சு இல்ல. நான் எதுக்காக திருப்பி திருப்பி உரிமை குரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, அடங்க மறுப்போர் விசிகாவுடைய போஸ்டர்கள்ல பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அடங்க மறு அத்துமீறு அப்படின்ற வாசகங்கள் இருப்பதை நம்ம பார்த்திருக்கலாம். இந்த ட்வீட்லயே பாருங்க, உள்ளாட்சி அமைப்புகள் வரையில் எளியோருக்கும் அதிகாரத்தை பரவலாக்குவதுதான் சனநாயகத்தை, ஆமா ஜா கிடையாது, நோட் பண்ணிக்காங்க, செழுமைப்படுத்தும் நடவடிக்கை. ஆனால் ஊர்களின் வேர்களில் இன்னும் சனாதனமே கோலோச்சுகிறது. இந்த சனாதனம் இல்லாம எதுவுமே பேச முடியாது போல இருக்கு. சரி, சாதியமே கொட்டமடிக்கிறது என்பதை ஆவேசத்துடன் அம்பலப்படுத்தும் தோழர் சரவணன் அவர்களுக்கு அடங்க மறுப்போரின் சார்பில் எமது மனமார்ந்த பாராட்டுகள். இங்கதான் எனக்கு சந்தேகம் வந்தது. ஏன்னா அடங்க மறுப்போரின் சார்பில் அப்படின்னு இந்த பாராட்டு ட்வீட்டை போட்டிருக்காரு. இப்ப அடங்க மறுப்போர்னு சொல்லிட்டு உரிமை குரல் எழுப்பாம இருந்தா ரெண்டும் ஒத்து போகலையே. அடுத்தது பாருங்க, நடிகர் சசிகுமார், நடிகர் சமுத்திரகனி ஆகியோர் நடத்தும் அறப்போர் சனநாயகத்தை உயிர்ப்பிக்கிறது. சாதியத்தின் கோரமுகத்தை கண்முன்னே நிறுத்துகிறார் இயக்குனர் பாலாஜி சக்திவேல். இங்க பாருங்க, ஜி அப்படின்ற எழுத்தை உபயோகப்படுத்தி இருக்கலாம். சனநாயகம்னு சொல்றாரு, ஜானா வராதான். ஏங்க அப்ப ஜானா ஒத்து வராது, ஜி மட்டும் ஒத்து வருமா? ஐயோ, ஜி அப்படின்னா அது பாஜக அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தையாச்சு, அவங்க தொண்டர்கள் தானே பேசிப்பாங்க. அந்த ஜியை நம்ம எப்படி சேர்த்துக்க முடியும்? சரி, ஒருவேளை இது பெயர், அதனால இது ஜி போடலாம் அப்படின்னா, இந்த ஜூன் ஜூலை இதெல்லாமும் ஒரு மாதத்தின் பெயர் தான். ஆனா நாம அதை சூன் சூலை அப்படின்னு தான் போடுறோம். இங்க மட்டும் ஏன் இது வருது அப்படின்னு எனக்கு புரியல. களபலியாகும் நாயகன் நந்தன் சனநாயகத்தை நாடும் போராளி. இனிமேல் தான் எங்கள் ஆட்டம் ஆரம்பம் என சீரும் சிறுத்தை அம்பேத்குமார் சமூக நீதியை காக்கும் போராளி. சாதியத்தின் வன்மம் கண்டு கொதிக்கும் தோழர் சரவணன் சமத்துவத்தை நாடும் போராளி. நாம என்ன போராளி? நாம எதுக்காக போராடி இருக்கோம்? பட்டியலின மக்களது முன்னேற்றத்துக்காக என்ன போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறோம்? இல்ல அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படும் போது, இல்ல அதிகாரத்தில் பங்கு கொடுக்காமல் இருக்கும் போது அதுக்காக நம்ம என்ன குரல் கொடுத்திருக்கோம்? வர வர என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சமூக நீதி அப்படின்றது சினிமாவில தான் அப்படின்னு ஆயிப்போச்சுங்க. இந்த மாதிரி சினிமாவில நம்ம சமூக நீதி தத்துவங்களை சொன்னா போதும், நிஜ வாழ்க்கையில குரல் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா சினிமால இருக்கிற விஷயங்களுக்கு இவ்வளோ பாராட்டு தெரிவிக்கிறவர் அந்த மாதிரி விஷயங்களை நிஜ வாழ்வுல செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்காததற்கு என்ன காரணம்? அதுல இந்த மதுவிலக்கு போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய பேர் கேட்டாங்க, என்னங்க நீங்க திமுகவினரையும் சேர்த்துக்கின்னு, அவங்கள வேற ஏதோ 2-3 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்கின்னு மதுவிலக்கு போராட்டம் அப்படின்றது கேலி கூத்தா இல்லையா அப்படின்னு இது நம்ம அன்னைக்கே ஒரு பதில் சொல்லியிருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா வன்னி அரசு அப்படின்ற பேர்ல ஒரு ட்விட்டர் ஹேண்டில், அது பயோல போய் பார்த்தா துணை பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு இருக்குதுங்க. அந்த ஐடியில இருக்க ட்வீட் இதை பாருங்க. அக்டோபர் 2ஆம் தேதியோடு மட்டுமல்ல, பாஜக ஒழிக்கப்படும் வரை மது ஒழிப்பு போராட்டமும் தொடரும் தலைவா ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு அவர் டேக் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு மேடை போட்டு ரசிக்கும் சீமானே அண்டு சீமான் அபிஷியல் அவரையும் டேக் பண்ணியிருக்காங்க. இதற்கு பெயர் தான் சிறுமதித்தனமா அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன், இந்த மதுவிலக்கு போராட்டம் அப்படின்றது மது முழுமையாக ஒழிக்கப்படும் வரை தொடரும் அப்படின்னு நினைச்சேன். இல்ல நீங்க யாரும் மாதிரி தப்பா எல்லாம் முடிவுக்கு வந்துடாதீங்க. பாஜகவை ஒழிக்க வேண்டும், அதுக்காகத்தான் மதுவிலக்கு போராட்டம். பாஜக ஆட்சியிலிருந்து அகற்றி விட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கப்புறம் மதுவிலக்கு போராட்டம் நின்றுருமா? இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. பாஜக ஒழிக்கப்படும் வரை மது ஒழிப்பு போராட்டமும் தொடரும். அப்போ இந்த மது ஒழிப்பு போராட்டத்தோட நோக்கம் மது ஒழிப்பு இல்ல போல இருக்குது, பாஜக ஒழிப்பு தான். இதை விட விளக்கமா யாராவது சொல்ல முடியுமா? அதனால நீங்க அக்டோபர் 2ஆம் தேதி போராட்டம் பண்ணா மது ஒழிந்துருமா அப்படின்னா அதெல்லாம் சான்ஸே கிடையாது. பாஜக ஒழிய வேண்டும். அது எத்தனை நாளைக்கு? இது தமிழகத்துல நீங்க பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆல் இந்தியா லெவல்லயே பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இது வரக்கூடாதுன்னு ஆல் இந்தியா லெவல்ல நீங்க நினைச்செல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டாங்க, ஸ்ட்ராங்கா 3வது டேர்ம்லயும் உட்கார்ந்து நிற்கிறாங்க. இப்ப தமிழகத்துல பாஜக வரக்கூடாது, அதுக்காகத்தான் எங்களுடைய போராட்டம் அப்படின்னா இது பல நேரங்கள்ல சொல்லுவாங்க. இந்த கூட்டணி தர்மம் இதுக்காக சில நேரங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதாகுது. ஏன்னா பாஜக இங்கு விடக்கூடாது, அது ஒரு ஆதிக்க சக்தி, அது இங்கு நிலை பெறக்கூடாது அப்படின்றதுக்காக விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, அண்ணன் திருமா அவர்கள் 1999லயே இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு நான் பேசியிருந்தேன். தலைவர் மூப்பனார் அவர்கள் கூட நல்லா பேசுறீங்க, நல்ல விஷயம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாருன்ற மாதிரி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாருங்க. ஆனா அதுவே 25 வருஷம் கழிச்சு தான் இப்ப எல்லாருக்கும் தெரியுதுங்க. சரி, இப்ப பாஜக இங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 4-5 வருஷமா தான் பாஜக தமிழகத்துல ஒரு வளர்த்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு மும்முரமே தெரியுதுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே யாராவது கூட்டணி வச்சுக்கினாங்கன்னா ஓகே, இல்லைன்னா அப்படியே தனியா நிற்போம் அப்படின்னு நிற்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது ஒரு ஆல்சோ ரேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இல்லையா? அப்பெல்லாம் பாஜக வரும் அப்படின்னு யாருமே சொல்லல. பாஜக ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ஏதோ காமெடி மாதிரி நினைச்சு சிரிச்சுட்டு போவாங்க. இன்னைக்குதான் அதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. சரி, அப்போ 99ல இருந்து ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், 2020 வரைக்கும், 2019 வரைக்கும் கூட வச்சுக்காங்க. அப்பெல்லாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கைன்னு தான் சொல்லணும் இப்போதைக்கு. ஏன் எழுப்பவில்லை திருமா அவர்கள்? இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அப்பெல்லாம் பாஜக வந்துருன்றதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணோம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்ப பாஜகன்றது இங்க ஒரு பெரிய சக்தியே கிடையாது. சரி, இப்ப பாஜக வளர்ந்து வருகின்ற சக்தி, அதனால காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அப்போ நிஜமாகவே பாஜக இங்கு ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு இல்ல ஆட்சியை பிடிப்பதற்கு முயற்சிகள் செய்யும் அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னாவது ஒத்துக்கணும். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது பெரியார் மண், இது திராவிட பூமி, பாஜக இங்க வளரவே வளராது, காலூன்றவே முடியாது, தாமரை சேத்துல கூட முளைக்காது, இப்படிதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால பாஜக வந்துருன்றதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அப்ப பாஜக வளருது, நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். அடுத்தது அண்ணன் வைகோ அவர்கள் மேடையில பேசிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஏவா வேலு அவர்கள் அவர் ஏதோ பேச்ச சீக்கிரம் முடிச்சுங்கோ அப்படின்ற மாதிரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு போல இருக்கு. அப்போ வைகோ அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி இத்தனை தோழர்கள் சகோதரர்கள் இவர்கள் முன்னாடி பேசுறதுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும், நானே ஏற்கனவே நிறைய சுருக்கிட்டேன், நான் பேசுறேன் அப்படின்ட்டு அவர் என்னென்னவோ பேசினாருங்க. 150 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன இருந்தது, 300 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அப்ப இந்தியாவே இல்லை, 56 தேசங்கள். இந்த 56 தேசங்கள் அப்படின்றது விக்ரமாதித்தன் கதையிலேருந்து எடுத்திருக்காரு போல இருக்கு. 900க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இருந்தது. அதையெல்லாம் பட்டேல் அவர்கள் எப்படி சேர்த்தாரு அப்படின்றதுக்கு வரலாறு இருக்கின்றது. ஆனா இன்னும் ஒரு 56 அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. நான் விக்ரமாதித்தன் கதையில வரும் 56 தேசத்து அரசர்களுக்கும் ஓலை அனுப்பினார்கள் சுயம்பரத்துக்கு அப்படின்னு. சோ அந்த கணக்கிலேயே இருக்காரு போல இருக்கு. இருந்துட்டு போட்டோம், வாட் எவர். 40 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் வைகோ அவர்கள் எங்க இருந்தாரு, இன்னைக்கு எங்க இருக்காரு, நடுவுல எங்க போயிட்டு வந்தாரு அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் அவர்களுக்கு மெய்காப்பாளனாக இருப்பேன் அப்படின்னு. இத அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்க ஒரு மூத்த அமைச்சரா இருந்துப்பீங்க. ஏன் உங்க மகன் கூட ஒரு அமைச்சரா இருந்திருக்கலாம்.
ஆனா அன்னைக்கு அதை விட்டுட்டு நாங்க தனியா போறோம் பாருங்க, இது வாரிசுக்காக இது மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லி உங்களுக்காக சில பேர் வந்து தவறான முடிவை எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அங்க சேர்ந்து இங்க சேர்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து இப்ப கடைசியா எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கே வந்திருப்போம். அது சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கியூ இருக்குது அப்படின்னும் போது இப்படி எந்த கியூ வேகமா போகுது அப்படின்னு பார்த்துக்கினே இருப்பாங்க. இவன் போதாத நேரம் ஆஹா அந்த கியூ வேகமா மூவ் ஆகுதுன்ட்டு அங்க போய் நின்றான்னு வச்சுக்கோங்களேன், இவன் போகும்போது கவுண்டரை மூடிடுவாங்க. மறுபடியும் பழைய கியூல வந்து நிற்கும். அதுக்குள்ள அந்த கியூ பெருசாயிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு வைகோ அவர்களுடைய நிலைமை. இன்னைக்கு சொல்றாரு மெய்காப்பாளனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே வாயால கலைஞர் அவர்களை, ஸ்டாலின் அவர்களை என்னெல்லாம் வந்து இவரு இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். அதெல்லாம் ஞாபகமே இருக்காதா? அரசியல்னா இவ்வளோ மோசமாவா போனோம்? அந்த வடிவேலுவை பார்த்து தியாகு சொல்வாரு, படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குது அண்ணன் வைகோ அவர்கள் பேசுறது. இவர் சொல்றாரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா இருந்ததா, 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா இருந்ததா அப்படின்னு. சரி, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இருந்ததா? இல்ல 150, 300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இருந்ததா? சோழ நாடு இருந்தது, சேர நாடு இருந்தது, பாண்டிய நாடு இருந்தது, பல்லவ நாடு இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய பாளையங்கள் இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வாரு இவரு? இதெல்லாம் சொன்னா உடனே அங்கிருந்து கொங்கு நாடு அப்படின்வாங்க பாஜகவில். அதுக்கு என்ன பதில் சொல்வாரு அண்ணன்? நீங்க கிரேக்க சரித்திரத்தோட நிறுத்திக்கங்க. ஏன்னா அது இங்க யாருக்கும் தெரியாது. அதனால இஷ்டத்துக்கு எதை ஒண்ணா வாய் விட்டு போலாம். தமிழ்நாடு இந்திய அரசியல்னு பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிறோம். அதனால இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும். என்ன பண்றது? பிள்ளை பாசம். பசங்களுக்கு பதவி வேணும் அப்படின்னா இந்த பசி வந்தால் மட்டும் இல்ல, பசங்களுக்கு பதவி அப்படின்னா கூட 10ம் பறந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.